கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸில் நாம் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேரா ஹஸ்பண்ட் கா பீவி. என்ன சார் ஒரே ஹிந்தி படமாக போயிட்டே இருக்கீங்களே, சொல்ல மறந்துட்டேன். நான் நேற்று சொன்ன படம் வந்து ஹிந்தி தான், ஆனால் அது தமிழ்லேயும் இருக்குது. இந்த படம் மேரா ஹஸ்பண்ட் கா பீவி வந்து தமிழில் இல்லை, ஹிந்தியில் தான் இருக்குது. கீழே சப்டைட்டில்ஸ் போடுவாங்க. சப்டைட்டில்ஸ் வச்சு தான் நானும் பார்த்தேன். எனக்கு இப்போ தெரிந்த ஹிந்தி வந்து துமாரா நாம் கியா ஹே அப்படின்ற வர தான் தெரியும். பூக் லகி ஏ, பேடு பர்த்தி ஹே அப்படின்னு 1-2 வார்த்தை தெரியும். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் பெருசாலாம் நமக்கு ஹிந்தி தெரியாது. ஆனாலும் இந்த படம் பார்த்தேன், ரொம்ப ரசிச்ச படம். இந்த படத்தின் பேர் வந்து மேரா ஹஸ்பண்ட் கா பீவி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கணவனின் மனைவின்னு அர்த்தம். என்ன சார் ரொம்ப குழப்புது, என் கணவனின் மனைவியா? என் கணவனின் அம்மா, என் கணவனின் அப்பான்னு சொன்னால் கூட மாமனார் மாமியார்னு புரிஞ்சுக்கலாம். என் கணவனின் மனைவின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு இல்லை, ரொம்ப சிம்பிள், 2 மனைவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். படத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கபூர்னு ஒருத்தர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவியின் கணவனின் மகன். இப்போ இந்த படத்தோட தலைப்பு மாதிரியே நம்மளும் குழப்பி சொல்லுவோம். இந்த படத்தின் தலைப்பே வந்து என் கணவனின் மனைவின்ற மாதிரி. இந்த ஹீரோவாக நடிச்சிருக்கிற நபர், அந்த கபூர் இருக்காரு, அவர் யார் அப்படின்னா ஸ்ரீதேவியின் கணவனின் மகன். ஸ்ரீதேவியின் கணவனாகிய போனி கபூரோட மகன். அப்போ ஸ்ரீதேவியோட மகன் இல்லைன்னா கிடையாது, போனி கபூரோட முதல் மனைவியோட மகன். ஸ்ரீதேவியோட பொண்ணு வந்து ஜான்வி கபூர், உங்களுக்கே தெரியும். அவங்க இதுக்குள்ளே 2-3 படமும் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு படம் நல்லாவும் இருந்தது, நடுவில் பார்த்தேன். அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை டக்குன்னு. அவங்க வந்து ஒரு ரகசிய உளவாளி மாதிரி ஒரு இதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட முதல் ஓப்பனிங் காட்சியே எப்படி வரும்னா, இவன் உட்காந்துருப்பான், பேபி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இவன் பயந்து போய் பார்ப்பான். பார்த்தா அவன் மனைவி ஏத்தாப்புல வந்து அப்படி தலையெல்லாம் சிலுப்பி போட்டுக்கிட்டு பேபி அப்படின்னு பிடிச்சி அவனை கழுத்தை பிடிச்சி நெருக்க வருவா. இவன் தப்பிச்சு ஓடுவான். கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தா இவனால் ஓட முடியாது. என்னன்னு பார்த்தா அங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து கை நீளமாக வந்து அவனை பிடிச்சி இழுக்கும். என்னடா பேய் படமா அப்படின்னு பார்த்தா அது கனவு. எந்திரிச்சு மறுநாள் நண்பன்ட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் விட்டு தொலைடா, அவள் தான் போயிட்டா இல்லை, அவள் தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை, இன்னும் அவளை நினச்சிக்கிட்டே ஏன்டா பயந்துக்கிட்டே இருக்கிற, உன் வாழ்க்கையை பாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து சொல்லுவார், நீ ரிஷிகேஷ்காவது போடா, ஒரு சேஞ்சாக இருக்கும், அங்கே போய் நம்ம பிஸ்னஸை கொஞ்ச நாள் பாரு. பிஸ்னஸாக வேறு ஒன்றும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறது, இல்லை வேறு யார்ட்டையாவது ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி வச்சு விற்கிறது, இதுதான் அவங்க வேலை. ஸோ அதுக்காக போய் அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸாவது சேல்ஸ் பண்ணுற அந்த வேலையாவது கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவார். சரின்னு சொல்லிட்டு இவனும் ரிஷிகேஷ் வந்துடுவான். வந்து ஒரு ஆளுங்கள்ட்ட அந்த வீடெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தா அவன் பேர் அங்கூர் சிங் சட்டா. அதாவது பஞ்சாபி தான். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படங்கள் வந்து அந்த பஞ்சாபி பிளாட்ஃபார்ம்லேயே தான் நிறைய வரும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் காசு வசதி இருக்கக்கூடிய ஆட்கள்ன்ற மாதிரி அவங்க வட இந்தியாவில் ஒரு நினைப்பு இருக்கான்னு தெரியல. இந்த சட்டா அப்படின்ற பேர் வந்து பஞ்சாபிஸோட சர்நேமில் ஒரு சர்நேம். அது எனக்கே ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் சென்னையில் உண்டு, ஜஸ்பால் சிங் சட்டான்னு பேர். அவர் பேரும் சட்டா. அந்த சட்டான்ற பேர் ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். ரொம்ப பர்ஃபெக்டான ஜென்டில்மேன் அவர். இங்கே வந்து அந்த இந்த அங்கூர் சட்டா வந்து அங்கே இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பான். அந்த வீடெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா படுப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹேண்ட் ஹெல்டு கிளைடர்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ இந்த ஒரு ரெக்கை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆள் உள்ளே உட்காந்துக்கிட்டு அதை இயக்கிக்கிட்டு பறந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிளைடர் வந்து அங்கே இறங்கினோடனே எல்லாம் அதுக்கு திட்டுவாங்க, ஏமா இங்கெல்லாம் வந்து இறக்குறேன், வேற எங்கேயாவது போய் இறக்க வேண்டியது என்னென்னு. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே போடலைங்க, பெரிய புல்வெளி வேறு இருந்தது, அதனால நான் வந்து இறக்கிட்டேன். சொன்னால் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு ஃபென்ஸ் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு மேலேருந்து பார்த்தாலே தெரியும். ஃபென்ஸை பார்த்துட்டு சரி இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு இடத்துல இறக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் வந்து மூச்சே விடாமல் அவளை பார்த்துட்டு இருப்பான். என்னன்னா அவளை வந்து இவனுக்கு ஏற்கனவே தெரியும். அவள் பேர் வந்து அந்தரா கண்ணான்னு பேர். அந்தரா அப்படின்றது தான் அவள் பேர். என்னென்னா காலேஜில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பொண்ணு. அவள் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபுட்பால் பிளேயர். இவங்கெல்லாம் பார்த்து தூரமாக நின்று சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம்.
அப்போ அவன் போய் பேசுவான், எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குங்களா, உங்கள் கூட தான் காலேஜில் படித்தேன் அப்படி இப்படின்லாம் பேசுவான். பேசி கடைசியில் ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே பேசி பேசி நான் அவள்கிட்ட போய் எனக்கும் அந்த கிளைடர் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அந்த காமெடி காட்சிகள்லாம் நடக்கும். அப்படி அவங்க நெருக்கமாகக்கூடிய காட்சிகள், கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வரும். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து இவன் தங்குற மாதிரி ஆகிடும். ஹாலில் இவன் படுத்திருப்பான், மேலே அவள் படுத்திருப்பான். திடீர்னு பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து ஒரு பெரிய கட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாள். வந்து பார்த்தா இவன் கனவுல கிடந்து பயந்து உளறிட்டு இருப்பான் அவளை நினச்சிக்கிட்டு. அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சின்னு சொன்னல, அது வந்து யாருன்னு அவங்கள்ட்ட சொல்லலை, அவள் தான் வந்து என்னை தூக்கத்தில் கனவுல போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. யார் அப்படிங்க, பிரப்லின் கவுர் தில்லான் அப்படின்பா. இந்த பிரப்லின் கவுர் தில்லான் அப்படின்றது அவனோட முதல் மனைவி. அது கேட்டவுடனே இவ அதிர்ச்சி ஆகிடுவா. ஏன்னா காலேஜ் காலத்துலேயே இந்த பிரப்லின் வந்து ஒரு பெரிய அடாவடி டைப்பு. அவளையா அப்படின்பா. ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் லவ் பண்ணோம். அப்புறம் ஒரு நாள் அவளை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக பஞ்சாபுக்கே போயிட்டான், அமிர்தசருக்கு. அவன் அந்த காட்சியெல்லாம் நேராக போவான். அதே மாதிரி போய் மேலே தாளத்தோடு போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவார். ப்ரப்போஸ் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவா, பிரபலின் வந்து எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுன்றுவா அவங்க அப்பாட்ட. எல்லாரும் சேர்ந்து அடி விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பிரபலின் அவங்க அப்பாவையே கூட்டிகிட்டு வருவா. வந்தால் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பான். நாளைக்கு பின்ன நம்ம பிள்ளைங்கள்ட்ட நான் அப்பா இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு ட்ரமாட்டிக்காக ஒரு காட்சி வச்சுருப்பேன். அதை நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத ட்ரமாட்டிக்காக நானும் சொல்லணும்ல, அதனால தான் போலீஸில் உங்கள் அப்பாவை பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு அதுக்காக தான் அப்படி செஞ்சாருமா. இந்த மாதிரி ஒரு மாதிரி எசன்ட்ரிக்கான ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதன் பிறகு 2 குடும்பங்களும் சந்தித்து பேசி கல்யாணம்லாம் ஆகிடும். கல்யாண நாளில் இருந்து ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கும்ல, அது எல்லா கணவன் மனைவிக்கு நடுவுலையும் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். இப்போ அப்போ உடனே கேட்டுவாங்க, உங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் டிஃப்ரென்சஸ் வரலையா சார்னா? அதெல்லாம் நிறையவே வந்தது. கல்யாணம் ஆகி ஆகஸ்ட் மாதம் வந்து சென்னையில் நான் எடுத்து வச்சிருந்த ஃப்ளாட்டில் குடி வந்தாங்க. என் மனைவி நானும் இருந்தோம், பர்சனலாக இருந்தோம். கரெக்டாக 3வது மாதம் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பேசி அப்புறம் அப்பாலஜி லெட்டர்லாம் எழுதி அனுப்பி அப்பாலஜி லெட்டர். ஆமாம், அப்போ நம்ம வந்து ஏதோ கோவத்தில் பேசிட்டோம், அப்போ நம்ம தானே அப்பாலஜி லெட்ரு எழுதணும். ஒரு 12 பக்கத்துக்கு ஒரு அப்பாலஜி லெட்ரு எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி அதன் பிறகு எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த திருமணத்தின் ஆரம்ப கட்டத்தில் வந்து பல இன்டிஃபரன்சஸ் ஏற்படும். அதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நாளாக ஒருவர் புரிந்து கொண்டுன்னு சொல்கிறத விட ஒருவர் சகித்து கொண்டு அதற்கப்புறம் ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப் போகும். ஒரு ரூம்குள்ளேயே வந்து 4 பேர் ஒன்றா இருக்க முடியாதுங்க. 1 ஹவரில் சண்டை வந்துடும். ஏதாவது பேச்சில் இவன் என்ன பெரிய அவனா, அவன் என்ன பெரிய இவனான்னு. ஏன்னா எல்லா மனுஷனும் தன்னை பெரிய இவன் நினச்சிக்கிறதுனால வர்ற பிரச்சனை இது. ஸோ இப்படி அதே மாதிரி இவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் இனிமேல் பேர் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடும். அதாவது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கேரக்டர்னா, ஒரு நாள் பெரிய சண்டையாகி இவன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு வெளியே தங்கியிருப்பான். அவள் ஃபோன் அடிப்பாள். ஃபோன் அடித்தோடனே எடுத்து என்ன அப்படின்பா, உடனே வீட்டுக்கு வா, நம்ம பேசி முடிவு பண்ணணும் அப்படின்பா. என்னன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்பா. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இப்போ பண்ணி ஒரு தடவை பண்ணால் நல்லாயிருக்கும், 2 தடவை எப்போவுமே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் என்னாகும், ஒரே டென்ஷன்னு கடைசியில் டைவர்ஸ் ஆகிடும். இந்த கதையை பூரா சொல்லி முடித்தோடனே சரி இப்போ என்ன பண்ணலான்னா, சரி நம்ம இவன் என்ன பண்ணுவான், இவளுக்கு வானத்தில் இருந்து வந்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேராடைவிங்கில் இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு அந்த நபர் மூலமாக வந்து பேராஷூட்டில் வந்து இறங்கி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அதுக்கு அன்றைக்கி நைட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டால், இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதும்பாங்க. இவன் நேராக ஹாஸ்பிட்டல் போவான். போய் பார்த்தா அவனோட முதல் மனைவி பிரபலின் இருக்கால, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும். சரின்னு உள்ளே போய் பார்ப்பான். போய் பார்த்தா பேபி அப்படின்பா. இவனுக்கு பகீருக்கும் என்னடான்னு. என்னென்னா ஆக்சிடெண்ட்டில் கடந்த 5 வருஷம் என்ன நடந்ததோ அது மட்டும் அவளுக்கு மறந்து போச்சு. அவளுக்கு எது மட்டும் ஞாபகம் இருக்குது,
பஞ்சாப் அம்ரித்சரில் அவங்க வீட்டுக்கு வந்து அவள் ப்ரப்போஸ் பண்ணல, அது மட்டும் தான் ஞாபகம். அதில் வர உள்ளது தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ டாக்டர் என்ன சொல்லுவார், வழக்கம் போல் அதிர்ச்சியான செய்திகள் எதையும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காதீங்க, நீங்கள் தான் இனிமேல் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். இவன் மென்டல் ஆகிற அளவுக்கு வந்துடுவான். அவள் லவ்வர்கிட்ட சொல்லுவான், இல்லை பார்த்துக்கோ, அதுக்காக வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவளும் ஒத்துப்பா. யார், அந்தரா கண்ணா. ஸோ இப்படி ஒரு சூழலில் அவள் வந்து இவனை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள், அவள் லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். இதுக்கு நடுவில் வந்து அவளுக்கு ஞாபகம்லாம் வந்துடும். ஆனால் வெளியே வந்து ஞாபகம் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாள். இதை அந்தரா கண்டுபிடிச்சிருவா. பிரபலீனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்றதை அந்தரா கண்டுபிடிச்சிருவா. ஆனால் வெளியே சொல்ல மாட்டான். என்ன சொல்ல, ஒரு பொம்பளைக்கு பொம்பளை நம்ம வச்சுக்கலாம், இதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதை தொடர்ந்து பிரபலீனுக்கு வந்து எப்படியாவது நம்ம இவங்க கூட திரும்ப வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரியா? அந்தராவுக்கு வந்து உன்னை எப்படி காலி பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு, ஸ்காட்லாண்டில் வச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் ஸ்காட்லாண்டில் செட்டில்டு, இவங்க டெல்லியில் இவன் மட்டும் இருக்கா. ஸோ இந்த அங்கூர் சட்டாவோட ஃபேமிலி, அதோட சேர்த்து பிரபலீனோட ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியும் லண்டன் போயிடுவாங்க. லண்டனில் இந்த கல்யாணம் நடந்துதா நடக்கலையா, எப்படி நடந்தது, பிரபலீன் எப்படி அதை டேக்கிள் பண்ணால், இவங்க அதை அந்தரா கண்ணா எப்படி டேக்கிள் பண்ணால், இந்த 2 பேரும் நடத்துகிற போட்டியில் இவன் அங்கூர் சட்டா என்ன பண்ணான் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் கலந்து ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹிந்தி படம்ன்றதுக்காக பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. ஹிந்தி திணிப்பை தான் நாம் எதிர்ப்போம், ஹிந்தி படங்களெல்லாம் எதிர்க்கிறது இல்லை. சரியா? நல்லா இருந்தால் பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு அப்புறம் உள்ள கதையை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். அதனால் படத்தை பார்த்து ரசிங்க. 100% காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா படம் அதுவும் வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. பார்க்காதவர்கள் உடனே பார்த்துருங்க. பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.